அது அப்படி தான் சொல்லணும். எங்கேயுமே போகல, ரூம்குள்ளேயே தான் இருந்தேன். சிறைவாசத்துக்கு அப்புறம் மீண்டும் வெளியே போகிறோம்னா இங்கே இது வரைக்கும் இருந்தேன், வந்தாச்சு. ஸோ 1.5 நாள் நேற்று வந்து திங்கக்கிழமை. இங்கிலீஷ் சுத்தமாக யாரும் பேச மாட்டாங்க. போர்ச்சுகீஸ் காலனியாக இருந்த நாடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 470 வருஷம் 1505 மஹிந்திரா வெஹிக்கிள்ஸ் சர்வீஸை இங்கேருந்து நம்ம போக வேண்டியதான். இவங்களது மெயின் சேல்ஸ் தான் ஃப்ரண்ட்லங்க. நம்ம தினகர் அவரோட போர்ட்டுக்கு வந்துடும், மப்புட்டோ போர்ட்டுக்கோ, மோஸ்ட்லி மப்புட்டோ போர்ட்டுக்கு தான் வரும். இந்த நாட்டோட தலைநகரம் வந்துட்டு அங்கேருந்து லேண்ட் வழி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ட்ரக்கில். 10 கிலோமீட்டர் மேலே ஆகும், 5 நிமிஷம் ஆகும். போயிட்டு இமிக்ரேஷன் தான் ஒரே திக்குன்னு இருக்குது. நண்பர் உதவியோட. ஆஃப்ரிக்காவுக்குள்ள ஃப்ளைட்ஸ், இன்டர்னல் ஃப்ளைட்ஸே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது எல்லாமே. ஒரு சில நாடுகளில் டொமஸ்டிக் ஃப்ளைட் சீப்பாக இருக்குது. நம்ம இப்போ இந்த டென்சேனியாவில் பெம்பா இங்கே பாருங்க, அட்டகாசமாக இருக்குங்க பீச்சு. பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டாங்க. என்ன பிரச்சனைனா, பாஸ்போர்ட்டை வாங்கி வந்து மாட்டிக்கிட்டோமே. இந்த கண்ட்ரி உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் படாத பாடுபடுறேன். வேறு கண்ட்ரி போயிருந்துருக்கலாம், இதுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு. வேறு வழியில் வந்தாச்சு. இப்போ சான்ஸே இல்லை. பீச் ரோடு ஆட் இருக்குது. அட்டகாசமான இந்திய பெருங்கடல். ஆஃப்ரிக்காலேயே பார்க் இருக்குங்க. ஸோ அதில் வந்து முக்கியமானது குரிம்பாஸ், அதோட ஹெட் டவுன் தான் இந்த பெம்பா. மற்றும் இது வந்து நார்த் இங்கிட்டு தான் நான் சொல்லுவேன், ரிபப்ளிக் ஆஃப் மொசம்பிக்யூ வந்தாச்சுன்னு சொல்லிட்டு. பாருங்க, அட்டகாசமான இந்திய பெருங்கடல். அப்படியே போனோம்னு காலனியாக மாறுறதுக்கு முதல் காரணமாக இருந்தவர். ஸோ அதுக்கப்புறம் 1505 போர்ச்சுகீஸ் ஃபுல்லாக வந்து இறங்கிட்டாங்க. இப்போ இந்த இந்தியன் கோஸ்ட் லைனில் வந்து பிடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ பழங்காலத்து ஒரு போர்ச்சுகல் கொலோனியல் டவுனில் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இந்த ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி நேச்சுரல் ஒரு இந்திய பெருங்கடல், மொசம்பிக் கடற்கரை, பெம்பா. பாருங்க, குட்டி குட்டி மீன் பிடிச்சி வந்துருக்காங்க. இப்போ ஃப்ரெஷ் மீன் பிடிச்சி வந்துருக்காங்க. எல்லாம் விற்கிறாங்க, வாங்குறாங்க. ஓ, மீன் பிடிச்சிட்டு வராரு. ஓ, ரெட் ஃபிஷ். இது ரெட் ஸ்னாப்பர் மாதிரி இருக்குங்க. ஹலோ, சரிங்க, அப்படியே போகலாம். சரி, அட்டகாசமான பீச்சை இறங்கி இன்றைக்கி காலையில் கிளம்பி அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரெடி ஆகலை, பட் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் நேற்று வந்த டிரைவர் பிரதரும் 2 பேரும் கிளம்பிட்டோம். இமிக்ரேஷன் ஆஃபீஸர்லேருந்து மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேங்க. என்ன குமார், மீண்டும் ஏர்போர்ட்டா அப்படிங்கிறீங்களா? ஸோ நம்ம பாஸ்போர்ட்டை வந்து ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களாமா. அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க. சாமி, 4 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் வாங்கியாச்சுங்க ஸ்டாம்ப்பு. ப்ராப்பராக வந்து வீசா. நாடு யூடியூபுக்காக 51வது நாடு ரிபப்ளிக் ஆஃப் மொசம்பிக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதற்கு உதவி செஞ்ச